மகர ராசினியர்களுக்கு இந்த 2025 வருட கார்த்திகை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் பார்ப்போம். இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து ஒண்ணும் பண்ணல. நீங்க மட்டும் இல்ல, எல்லா அஸ்ட்ராலஜரும் விட்ட பில்டப்ல நாங்கெல்லாம் அப்படியே ஹீலிங் ரூம் இல்லாம ஏர்ல இருந்தோம். ஆனா டொயங்கன்னு பொசுக்கடின்னு கீழே விழுந்த மாதிரி இப்ப குரு வக்கரமாறாருன்னு ஒரு கதையை சொல்றீங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு தானே பார்க்க வந்திருக்கீங்க. நான் தான் மனசுக்கு பிடிச்ச மகர ராசின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு கழுவி ஊத்தலாமா? நோ. என்ன இருக்க போது நான் கரெக்டா சொல்லிடுவேனாமா, நீங்க கரெக்டா கேட்டுப்பீங்களா? ஓகே. எப்படி ஒரு 7 வருஷமா கிரகம் உங்களை வச்சு செஞ்சுச்சோ அந்த மாதிரி இந்த தடவை எல்லா கிரகமும் ரெண்டு வீட்டுல உட்காந்துட்டு எப்படி வித்யாவை பலன் சொல்ல விடலாம் அப்படின்ற மாதிரிதான் அமைப்புக்குள்ள போகுது. அதையும் மீறி ஒரு பலன் எடுக்கணும்னா மாங்க பொத்தாம் பொதுவா ஒரு பலன் எடுப்போம். இந்த மாதம் எதிரில் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்தோனே கவனமா, ஆமா, அலாட் ஆறுமுகமா இருக்க வேண்டிய மாதமாக கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் நிகழ காத்திருக்கிறது. யாருக்கு? மகர ராசினியர்களுக்கு. ஏன்? இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் அமர்ந்த குரு கொஞ்சம் அப்படியே வைக்கிறமே திரும்ப 6ல போயிடுறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட மட்டும் உண்மையே சொல்றேன், யார்ட்டி சீக்ரெட் சொல்லவே சொல்லாதீங்க. அடிச்சு கேட்பாங்க அப்பயும் சொல்லாதீங்க. 12 ராசியில யாருக்கு நல்லா இருக்குன்னா சத்தியமா மகர ராசிக்கு தான் நல்லா இருக்கு. இவ்வளவு பில்டப் போட்டீங்க அப்படின்னா மத்தவங்களும் இன்னும் பில்டப் போட்டுருக்கேன். போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு பீதியா தான் இருக்கு இந்த மாசம். ஆனா இந்த ஒரு மாசம் யாருக்கு சூப்பர்னா மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்? 6ல் குரு ஊரில் பகை. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப இது வரைக்கும் 7ல இருந்த குரு இப்ப போய் 6ல மறையிறது ரைட்டா தப்பா? ரைட்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அவ்வளவுதான். மகர ராசிக்காரனுக்கு ராஜயோகம் தான் அடிக்க போகுது. வக்கரமாய் அங்கிருந்து வேற இது வரைக்கும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்த ராகு குருவோட பார்வையில சமத்து பிள்ளையா இருந்தாரு. இப்ப வக்கரமான குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளையும் கொஞ்சம் அப்படி வேற மாதிரி யோசிக்க வைப்பார். நான் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கவனம்னு சொன்னேன். எதுல கவனம்? வாயை திறந்து பேசுறதுலதான் கவனம். நம்மளுக்கு எதிரி வேற யாருமே இல்ல, நம்மளோட நாக்கு மட்டும் தான். அதை மட்டும் ஞாபகம். மகராசிக்காரங்க அடிக்கடி இந்த மந்திரத்தை எழுதி கண்ணாடி கிட்ட ஒட்டின்னு மூஞ்சியை பாத்துக்கணும். இன்க்ளூடிங் மீ. எல்லாருக்கும் இதேதான். இந்த தடவை மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்திற்காக இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு கவனமாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு குரு ஒன்னும் அப்படி நெகட்டிவான பிளானட் நமக்கு ஒன்னும் ரொம்ப பாசிட்டிவா செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவரே கொஞ்சம் வக்ரகதியா இருக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லவைகளை எல்லாம் கூட்டி கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. இது வரைக்கும் யாரெல்லாம் தொழில் அப்படின்ற இடத்துல கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ, வியாபாரமே கிடைக்கல, ஒரு மாதிரி போயிட்டே இருக்குன்னு நினைச்சீங்க, எண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை வியாபார விருத்தி கிடைக்க போகுது. குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குணரோக சத்ருவ சம்ஹாரம் பண்றக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்காரு மிஸ்டர் குரு. அதை தாண்டியும் 6ஆம் இடம் என்பது சர்வீஸ் ஓரியன்ட். சும்மாவே எப்பயும் போல குணரோக சத்திரே பாட்டு பாடக்கூடாது. அந்த 6ஆம் இடம் என்பது சர்வீஸை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடம் தான் வேலையை குறிக்கக்கூடிய இடம். இந்த 6ஆம் இடம் தான் 5க்கு 2வது இடம், பாக்கியங்களாம் வாங்கி தரக்கூடிய இடம். அதனால இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய இப்ப வக்கரமா வந்திருக்கக்கூடிய இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா நிறைய உங்களை சர்வீஸ் ஓரியன்டான வேலைக்குள் இறக்குவார். நிறைய திடீர்னு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஞானம் பெருகி நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சிருவோமே அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரங்க திடீர்னு நல்லவங்களா எப்படி கடைசி நேரத்துல, சரி நீங்க எப்பயுமே ஹீரோ தான், நான் வில்லன்லாம் சொல்ல மாட்டேன் இல்ல, அந்த மாதிரி ஒரு காடு கிடைச்சு அப்படியே தோக்கும் போது கூட அப்படி கை ஜெயிக்கும். அந்த மாதிரி இந்த தடவை பிரபஞ்சத்துடைய கை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் புதனோட பொசிஷன் மட்டும் நல்ல. ஆனா 5ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்கிரன் அவர் 12ஆம் வீட்டில் அமர்தல் என்பது, அவர் 11ஆம் வீட்டில் அமர்தல் என்பதெல்லாம் இந்த தடவை ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட கொண்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோட பொசிஷனுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப 27ஆம் தேதி வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா வீடு குறித்த சில விஷயங்கள் வரும். நிறைய பேருக்கு கிஃப்ட் கிடைக்கும், எஸ்பெஷலி போன் கிடைக்கும். சனி வேற வக்ர நிவர்த்தி ஐபோனா கிடைக்கும். உண்மையில கிடைச்சா எனக்கு கமெண்ட்ல போடணும். ஓகே. இஎம்ஐல இந்த தடவை போன் வாங்கியே திருவேன்ற மாதிரி நவம்பர் 15 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க இந்த தடவை ஏதாவது ஒரு தொலைத்தொடர்பு ஐட்டத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் வலுப்பெறுகிற நாள். 4ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சி பலம் வாங்கி இருப்பதனால் கண்டிப்பாக இது சார்ந்த தன்மைகள் எல்லாம் வலுப்பெறும். வீடை மாத்தலாமா, இடத்த மாத்தலாமா, என்னமோ பண்ணி பார்த்துருவோம் வாழ்க்கையில, எதையாவது பண்ணி பார்ப்போம் சரியாகுமான்ற மாதிரி கொஞ்சம் வீடு ஆல்ட்ரேட் பண்றது, வீடை மாத்துறது, வீட்டுக்கு போய் வேற வீடை பார்த்துட்டு வருது, வேற இடத்த பார்த்துட்டு வருது, வேற ஆபீஸ் போய் பார்த்துட்டு வருதுன்ற மாதிரி கொஞ்சம் மாற்றத்தை நோக்கிய சில நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாம். நான் திரும்ப சொல்ற மாதிரி உங்களுடைய கோச்சாரம் என்பது ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். உங்களுடைய சுயஜாதகம் அதுல காரணியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வுகள் நடக்கும். இப்ப நான் இங்க இருந்து அமெரிக்கா போகணும்னு நான் நினைச்சேன்னா நினைக்க வைக்கிறதுக்கே ஒரு கொடுப்பனம் வேணும். கரெக்டா? அப்ப என்ன நினைக்க வைக்கிறது கோச்சாரம்னா என்ன போக வைக்கிறது என்னுடைய கிரக அமைப்பு. சோ அப்ப இந்த மாதிரி இந்த தூண்டுதல் இந்த இடத்தில் இருக்கும். சோ நிறைய பேருக்கு வீடு மாறலாம், வண்டி மாறலாம்,
மனைமாற்றம் நிகழலாம் என்பது மாதிரியான தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணி எத்தனாம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும். ஓகே. 5ஆம் வீட்டு அதிபதி இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கிட்டு இருந்தவர் அப்படியே அவர் கொஞ்சம் மாறி 8 9 தேதிக்கெல்லாம் திரும்ப வந்து 4ஆம் வீட்டு அதிபதியோட வீட்டுல இருக்கிறது அப்படின்றது வாவ் சூப்பர். நிறைய குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. நிறைய பெண்கள் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் தீரப் போகிறது. 4ஆம் இடம் 5ஆம் இடம்லாம் இயங்கும் போது குலதெய்வத்துடைய ஆசி அள்ளி கொண்டு வந்து வாங்கிக்குவீங்க. நிறைய பெண் தெய்வத்துடைய வழிபாடுகள், பெண் தெய்வ கோவிலுக்கு போறது இதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடம் விருச்சக வீடாகவே இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல காலபுருஷனுடைய 8ஆம் இடம் அது உங்களுக்கு 5ஆம் இடமாக வந்து சேரும். அந்த 8-5 காம்பினேஷன் அதோட இருக்கக்கூடிய சுக்கிரனோட அமைப்பெல்லாம் பயங்கரமா திடீர் தரிசனத்தை உண்டாக்கி கொடுக்கும். பள்ளி கொண்ட பெருமாளை போய் பார்த்துட்டு வருவீங்க. நீங்க போகாட்டி நீங்க போற வழியில யாராவது உங்களை கூட்டு போய் பெருமாள் தரிசனத்தை கொடுப்பாங்க. அதுவும் பள்ளி கொண்ட பாம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்ப்பீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு பீச் ஓரமா, பீச் பக்கத்துல இல்ல இது பக்கத்துல, கடல் பக்கத்துல, நதி பக்கத்துல கூடிய பெருமாள் வழிபாடு இல்ல அது சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் அதை பாக்குறது கேட்கறது அதோட பிரசாதத்தை வாங்கிக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை நிறைய பள்ளி கொண்ட பெருமாளுடைய எனர்ஜி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வில்லங்கள் எல்லாம் சரியா போகுது. சோ மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துக்கு கேது மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே மாதிரி ஜீரண உறுப்பு எல்லாமே இன்டெஸ்டைன் பைப்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ராகுவுடைய காரகத்துவம் தான். அங்க கொஞ்சம் குரு வக்ரமான பார்வையில பாக்குறதுனால நிறைய பேருக்கு அஜீரண கோளாறுகள் வரலாம். ஏப்பமா வர்றது, இன்டைஜஷனா இருக்கிறது, சில பேருக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வர்றது, பெண்களுக்கு ஏதாவது கொஞ்சம் லேடி டாக்டர்கிட்ட போற மாதிரியான சில விஷயங்கள் வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உடல்நிலை சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்ல. பொருளாதாரத்துல மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்க போகுது. 15 தேதிக்கு அப்புறம் நிறைய மகராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, பண வாய்ப்பு கிடைக்க போகுது. இது வரைக்கும் கொடுத்த பணம், கொடுக்காத பணம், வாரா கடன் நான் எழுதிய வச்சுட்டேன், வரவே வராது, முடிவு பண்ண காசெல்லாம் வரப்போகுது. டிங் டிங்னு கூகுள் பெல்லாம் அடிக்க போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க. நிறைய பேருக்கு தொழில் வெற்றி கிடைக்க போகுது. இது வரைக்கும் அரசாங்கத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. சோ மகராசிக்காரங்களுக்கு இந்த தடவை மகத்தான காலம் இனிதே வளர காத்திருக்கிறது. ராகுவோடைய பொசிஷன் மட்டும் ரொம்ப கவனம். திடீர் பேராசைப்பட வச்சிருவாரு. நம்ம 7-8 வருஷமா நிறைய பட்டாச்சு, அதனால வேணவே வேணாம். யார் என்ன சொன்னாலும் அந்த அடிச்சே சொன்னாலும் முடியவே முடியாது, எப்பயும் போல நான் நேர்மை நீதி தான் இருப்பேன் அப்படியே இருந்தீங்கன்னா மகராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப மறுபடியும் அழின்ற மாதிரி திரும்ப ஒரு 10 வருஷம் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் வந்துவிடும். கவனமாக இருக்கணும். நான் எதுக்கு இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா 2ஆம் இடத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு வேற. குருவோட பார்வையில சமத்து பிள்ளையா இருந்தாரு. இப்ப குருவே வக்கரமா இருக்காருன்ற போது பொருளாதார ரீதியாக சில முடக்கங்களை, பொருளாதார ரீதியாக சில ஏமாற்றங்களை இல்ல வேற ஏதாவது தப்பான இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த தடவை கொண்டு வந்துடும். அது எக்ஸ்பெஷலி ஒண்ணு சொல்றேன், சனி தசையோ குரு தசையோ நடக்குதுன்னா தெய்வங்களா தயவு செஞ்சு உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா பெட்டியில கட்டி வச்சிருங்க. பணமே இல்லைன்னு என்ன மாதிரி ஆளர் தான் ஹைஃபை பண்ணிட்டு அப்பா சாமி எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்டு உட்காந்துருங்க. அதுதான் பெட்ரு. இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல போட்டீங்கன்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. இந்த தடவை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. நோ இன்வெஸ்ட்மெண்ட். 2025 வருஷம் டிசம்பர் மாசம் 20 தேதிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கலாம். அது வரைக்கும் வேண்டவே வேண்டாம். நீங்க வேலை பார்க்குற ஆளா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது பண்ற ஆளா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தா கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. ராசிநாதன் 3ல இருக்கிறது தைரிய வீரிய விஜய ஸ்தானத்தை கொடுக்கும், நிறைய டிராவலை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், தங்கச்சி மூலமா தம்பி மூலமா ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஓகே தான். சூட்சம் என்ன தெரியுமா? 3ஆம் இடத்துல சனி இருக்கும் போது தேவையில்லாத நண்பர்களுடைய சேர்க்கையும் சேர்த்து கொடுக்கும். அப்ப யாராவது உங்ககிட்ட வந்து கொஞ்சம் உரிமையா பேசுறாங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத நட்பு வட்டம், கூடா நட்பு கேடு விளைவிக்கும். அது எந்த வயது ஒத்த மகர ராசிக்காரர்களா இருந்தாலும் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம நிறைய பட்டாச்சு. 7 சனில இருந்து இன்னும் மீண்டே வர முடியல. சனியே போயிட்டு 2 வீட்டுக்கு மாறிட்டே இருந்தால் நம்ம இன்னும் தாங்க பிடிக்காம தான் உட்கார்ந்துருக்கோம். அதனால மகர ராசிக்காரர்களே கொஞ்சம் மன அளவில் தைரியமாகவும் பண விஷயத்தில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற மகராசிக்காரங்க குழந்தைங்க சூப்பரா படிப்பீங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய மகராசி குழந்தைங்க நல்ல மாசம் சாமிக்கு விட்டுறலாம், அடுத்த மாசமும் சேர்த்து விட்டுறலாம். நியூ இயர்ல பாரு நான் எப்படி மார்க் எடுத்து காட்டுறேன். ஆனுவல் எக்ஸாம் மே மாசம் தானே, மார்ச் மாசம் தானே, எங்களுக்கு எல்லாம் மே மாசம் பிப்ரவரிலேயே வச்சு ஆனுவல் முடிச்சிடறாங்க. அதனால பிப்ரவரி மாசம் நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு அம்மாட்ட சொல்லிடுங்க, அப்ப நான் மார்க் எடுப்பேன், இப்ப எதுவும் கேட்க கூடாதுன்னு. ஓகே, மகர ராசிக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய அம்மாக்களே, இது உங்க பிரச்சனையே கிடையாது, பிள்ளை பிரச்சனை கிடையாது. எல்லாம் ராகுவோட பிரச்சனையும் குருவோட பிரச்சனையும் புதனோட பிரச்சனையும். அதனால நீங்க சண்டை போடணும், அவங்களதான் போடணும், பிள்ளைங்களை ஒன்றும் சொல்லக்கூடாது. ஓகே, கிளியர். நீங்க படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மகர ராசி குழந்தைங்களா இருக்கீங்க, அதுவும் செவ்வாயுடைய காரகத்துவத்தை தொட்டிருக்கிறீர்கள் என்றால் செம்மையான டைம் பீரியட்,
சான்ஸே இல்லை. யாரெல்லாம் ஹச்ஆர் வேலைக்கு ட்ரை பண்றீங்களோ வேலை கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்கூலுக்கு ட்ரை பண்றீங்களோ வேலை கிடைக்கும். புதிய தொழில், புதிய பிசினஸ், புதிய விஷயங்கள், அதுவும் கேதுவால் இயங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். 8ஆம் இடம் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அதுவும் கேது யாரோடய இல்லாம தனித்த கேது பெருத்த பணம்னு சொல்லி எப்பயுமே தனியா இருக்காரு. யாரும் வேணாம்ப்பா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் காலபுருஷனோட 5ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். அது அப்படியே உங்களுக்கு 8ஆம் வீடு திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். பொருள் வயப்படுதல் எல்லாம் 8ஆம் இடம். அது என்ன பொருள் வயப்படுதுன்னா பொருளுக்கு ஆசைப்பட வைக்கிறது. அப்ப இதெல்லாம் 8ஆம் இடம்னா அதுக்காக விஷயத்த இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, நீங்க ஒரு 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மகத்துவமான டைம் பீரியட். நிறைய பேருக்கு மேபி உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இல்லாம ஏதாவது ஒரு திருமண முறிவு வந்திருந்தா கூட இந்த தடவை திருமணம் ஆவதற்கான வாய்ப்பை செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். சோ 2ஆம் திருமணம், 2ஆம் காதல், 2ஆம் விட்டு போன உறவுடன் தொட்டு தொடரக்கூடிய விஷயங்கள் முடிஞ்சே போயிடும் அப்படின்னு நினைச்ச விஷயம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி இல்லாம கமாவாகி திரும்ப கை கூடுதல்ன்ற மாதிரி 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. பெருசா ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். சில பேருக்கு ஓரளவுக்கு நேட்டல் ஹாரோஸ்கோப் ஓகேவா இல்லாம இருந்தால் நண்பர்களுக்காக கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனு அடிதடி போறது, இல்ல ஹெல்மெட் பண்ணாம ஃபீஸ் கட்டுறது, ஃபைன் கட்டுறது, அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் உட்கார்ந்து இருக்காரு. அது 8ஆம் அதிபதி காலபுருஷனுடைய 8ஆம் இடம் 8:8 இயங்குது. கண்டிப்பாக ஃபைன் கட்டுவீங்க. இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணாட்டி ரினிவல் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு ஆப் வச்சு 1000 ரூபாய் ஃபைனை போட்டுருவாங்க. கவனம் அரசு அதிகாரிகளிடம், காவல்துறையிடம். ஓகே, ஏன்னா யூனிஃபார்ம் போட சர்வீஸிடம் ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருந்துக்கங்க. ஓகே, நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான நேரம். கரெக்டான வேலை, கரெக்டான உறவு, கரெக்டான நிம்மதி, கரெக்டான சாப்பாடு, கரெக்டான தூக்கம் எல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. கால் பிடிச்சு இழுக்கிறது, வயிறு பிரச்சனை ஆகுது. நான் சொன்ன மாதிரி இந்த ராகு எல்லாம் இந்த இன்டெஸ்டைன் பைப்போட விஷயம். சரியா முறையா சாப்பிடுறது. நிறைய பேர் ஜீரக தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஜீரக தண்ணி தான் உங்களுக்கான ஒரே ரெமெடி. அதை தாண்டியும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். என்ன, கிராம்பு இருக்குல்ல, அந்த கிராம்பை போட்டு தண்ணியில சூடு பண்ணி அந்த தண்ணியை குடிங்க. கிராம்பெல்லாம் சுக்கர காரகத்துவம் தான். 5ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங் ஆகி 4ஆம் வீட்டு அதிபதியோட சேரும்போது சுகஸ்தானத்துல வலு குறைவா இருந்தது அப்படின்னா இந்த 5ஆம் இடம்லாம் மேல் வயிறு தான். புரியுதா? நான் காரகத்துவத்தோட சொல்லிட்டு இருக்கேன். கீழ் வயிறும் பிரச்சனை, மேல் வயிறும் பிரச்சனை, இங்க இருந்தே பிரச்சனை. இதுக்கு கிராம்பு தண்ணி மட்டும் தான் சொல்யூஷன். சுக்கரனை ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆச்சு. நம்ம கிராம்பு தண்ணி குடிச்சு உடம்பையும் சரி பண்ண மாதிரி ஆச்சு. ஒரு கல்ல 2 மாங்க அடிச்சாச்சு. ஓகே, அதனால இந்த வேலையை பண்ணீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த 1 மாத காலம் எப்ப குடிக்கணும், எப்ப வேணா குடிங்க. மேக்சிமம் இரவு நேரத்துல குடிக்கிறது இன்னுமே விசேஷம். 6 மணிக்கு மேல இந்த கிராம்பு தண்ணி குடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் வெந்நீரோட ரொம்ப சரியான நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா சூரியன் எல்லாம் சுடு தண்ணி தான். அது வந்து உட்கார்ந்து இருக்கிற விட சுக்கரோட சேர்ந்து அமர்ந்திருக்கு. அதனால கிராம்பு தண்ணி குடிச்சீங்கன்னா இந்த தடவை எப்பேற்பட்ட பிரச்சனையும் 6ஆம் இடத்து குணரோக சத்ருவான விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். ஓகே, 60 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு அலாட்டா இருக்கணும். பாத்ரூம் போகும்போது, மேல இருந்து கீழே இறங்கும் போது கால் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். கேது எல்லாமே பாத்ரூம் கழிவறையை குறிக்கக்கூடிய பிளானட்ன்றனால கொஞ்சம் கவனம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுமே ஓரளவுக்கு 60 வயசு ஆனாலுமே இன்னும் எப்படி நான் ஃபேமிலிக்கு வருமானத்தை கொண்டு வருது உட்காந்து பெருசா கனவுகள் காண வைப்பாரு. கரெக்டான முறையா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி ப்ளீஸ் அப்படியே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நோ வே, போகவே போகாதீங்க. ஓகே, இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான பலாபலனாக இருக்க போகிறது. ஓகே, மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் காளியோட வழிபாடு. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அவதான் இப்பதான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி குரு அமுச்சு விட்டா. ஆனா என்னமோ ஒழுங்கா பண்ணல போல, திரும்ப கூட்டிட்டு போயிட்டா. அப்ப 2026 வருஷம் குரு வர வரைக்கும் வேற வழியே இல்ல. வக்ரகாளியை புடிச்சுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. சோ மகராசிக்காரருக்கு காளியுடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கலக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய விடுதலையும் தரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன பாப்பீங்க, என்ன பாப்பீங்க, என்ன கிடைக்கும்னு இருக்கு. நிறைய பேர் இந்த தடவை சாய்பாபா பார்ப்பீங்க. சும்மா வீட்டுல உட்காந்துருந்தாலும் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. சாய்பாபா கோயில் பிரசாதம் கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ போயிட்டு சாய்பாபா விக்கிரகத்தை உங்கள்ட்ட கொடுப்பாங்க. அந்த போட்டோவை கொடுப்பாங்க, சிலையை கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்தே தீரும். மாற்றிக்கிறதே கிடையாது. நிறைய சாய்பாபா எனர்ஜியோட கனெக்ட் ஆகுது. நிறைய சாய்பாபாவுடைய கோயிலுக்கு போறது, இல்ல அவருடைய போட்டோவை பாக்குறது, அவர் சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்கள் கிடைக்குது. நான் சீரடி போனேன், நான் அங்க போனேன், இங்க போனேன்ற மாதிரி உங்களை சொல்றது. இன்னும் சில பேருக்கு உங்களுடைய தசாபுதி நல்லா இருக்குன்ற பட்சத்துல 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து இயங்குதுன்னா கண்டிப்பாக சீரடி போய் வழிபாடு செய்து விட்டு வருதல். இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போற வழியில ஏதாவது ஒரு திடீர்னு எதிர்பார்க்காம திரும்பி பார்க்கும்போது அப்படி சாய்பாபா உங்களுக்கு தரிசனம் கொடுக்கறது. நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறேன்ற மாதிரி அவருடைய கருணை பார்வையால் உங்களை பார்த்தல் எல்லாம் உங்களுடைய கலக்கங்களை மாற்றக்கூடிய அமைப்பாக இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு.